Happy morning students. நான் உங்கள் தன மிஸ். டுடே சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து பட்ஜெட்னா என்னன்னு பார்த்தோம், அதனோட டெஃபனேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. பட்ஜெட்டோட டெஃபனேஷன்ஸ் 2 எக்கனாமிக்ஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, அந்த டெஃபனேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து யூனியன் பட்ஜெட் அண்டு ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் பார்த்தோம். பட்ஜெட்டினுடைய டைப்ஸ், அதில் வந்து ரெவன்யூ அண்டு கேபிட்டல் பட்ஜெட், அதில் வந்து ரெவன்யூ பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட், சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட், ஓட் ஆன் அக்கௌண்ட், அதான் பார்த்தோம். பட்ஜெட்டுடைய டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்து வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட் பார்த்தோம் இல்லையா. அதாவது பட்ஜெட் ரெசிப்ட்னா என்ன, பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர்னா அதனுடைய பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜீரோ பேஸ் பட்ஜெட். ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்னா பூச்சிய வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கேட்கக்கூடிய இது 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். ஓகே, ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஜீரோ பேஸ் பட்ஜெட். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரெசன்ட் ஜீரோ பேஸ் பட்ஜெட் இன் 1987-88. It involves fresh evaluation of expenditure in the government budget, assuming it as a new items. The review has been made to provide justifications or otherwise for the project as a whole in the light of the socio-economic objectives which have been already set up for this project and as well as in view of the priorities of the society. அதாவது ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்னா பூஜ்ஜிய வரவு செலவு திட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 1987-88 இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட் திட்டத்தை வந்து தாக்கல் செய்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுங்க. 1987-88 அந்த இயரில் இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் செய்தது. இதில் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரும், இதில் உள்ள ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரும் புதிதாக கருதப்பட்டு ஒவ்வொரு இயரும் வந்து இது வந்து வேல்யூ பண்ணப்படும். ஓகேயா, வேல்யூ மதிப்பீடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இதில் பற்றி பார்த்திங்கன்னா நியூ புதிய இனமாக இதை வந்து புதிய ஒவ்வொரு வருஷம் இது புதிய இனமாக கருதப்பட்டு அரசுடைய அந்த கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட்டில் புதிதாக இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸுடைய வேல்யூவை மதிப்பீட்டை கொண்டுள்ளது, எக்ஸ்பெண்டிச்சருடைய மதிப்பீட்டை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் சொசைட்டியினுடைய அதனுடைய முந்தைய முன்னுரிமைகளை சமூக அதாவது சோசியோ எக்கனாமிக், ஓகேயா, சோசியோ எக்கனாமிக்கு வந்து அந்த எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ், சோசியோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற அந்த அதாவது சமுதாய நோக்கங்களினுடைய அந்த அந்த சமுதாய நோக்கங்கள், அதாவது சமூக பொருளாதார நோக்கங்கள், அந்த பார்வையில் வந்து இது என்ன செய்யுதுன்னா மறு ஆய்வு செய்யப்பட்டு நியாயப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி செட்டப் திஸ் ப்ராஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் வியூ ஆஃப் தி ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் த சொசைட்டி. அதாவது இது வந்து மறு ஆய்வு செய்யப்பட்டு நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் வந்து இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படி தான் பார்க்க போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்னா செயல்திறன், அதான் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, செயல்திறன் பற்றிய வரவு செலவு திட்டம். பட்ஜெட்னா இந்த வரவு செலவு திட்டம். ஓகே, when the outcome of any activity is taken as the base of any budget, such budget is known as performance budget. அதாவது வந்து எந்த ஒரு பட்ஜெட் இருக்கு இல்லையா, எந்த ஒரு பட்ஜெட்டும் அந்த பிளானிங் திட்டத்தினுடைய வெளியீட்டு என்ன மாதிரி திட்டம் வர்றோமோ அந்த திட்டத்தினுடைய வெளியீட்டின் அடிப்படையில் தான் அந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட் அமைத்தால் அது வந்து பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேயா. மேலும் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் வாஸ் மேட் இன் USA. அதாவது வந்து த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் Commission was set up in 1949 in America under Sir Hooper. அதாவது வந்து இது உலகில் வந்து முதல்ல வந்து அமெரிக்காவில் தான் வந்து என்ன செய்யப்பட்டது, இந்த பர்ஃபார்மன்ஸ் திட்டம் பிளான் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. அந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் தான் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து சர் ஹூப்பர் அப்படிங்கிறவர், ஓகே, சர் ஹூப்பர் அப்படிங்கிறவர் தலைமையில் தான் அமெரிக்காவில் 1949 USA 1949 அந்த நிர்வாக சீர்திருத்த குழு இருக்கு இல்லையா, அந்த குழுவால் இது அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ரிஃபார்ம்ஸ் கமிஷன்ஸ் ஒன்று இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். அந்த அதான் நிர்வாக சீர்திருத்த குழு அப்படின்னு அர்த்தம். அதான் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், அதால் செட்டப் பண்ணப்பட்ட
இந்த இந்த இதுக்கு பேர் தான் என்ன, அந்த பட்ஜெட்டுக்கு பேர் தான் என்னது, பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. திஸ் கமிஷன் recommended making of a performance budget is USA. In the performance budget, it is the compulsions of the government to tell what is done, how much done for the betterment of the people. In India, the performance budget is also known as outcome budget. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த குழு, அந்த டீம், அந்த கமிஷன் மூலமாக அந்த கமிஷனுடைய பரிந்துரையின்படி தான் இந்த வந்து பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட். ஓகே, அந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து அந்த பிளான் வந்து அமெரிக்காவில் அமைக்கப்பட்டது. ஓகேயா. மேலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் இருக்காங்க இல்லையா, பப்ளிக்கோடைய நலனுக்காக ஓகேயா இந்த பட்ஜெட் வந்து இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து என்ன செய்தோம், அதான் வாட் இஸ் டன், என்ன செய்தோம் அப்படிங்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் ஹவு மச் டன், எவ்வளவு செய்தோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதுதான் இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டுடைய மெயின் எய்ம். ஓகேயா. அதாவது இந்த திட்டத்தினுடைய இந்த பட்ஜெட்டுடைய திட்டம் என்னென்னா வாட் இஸ் டன், என்ன செய்தோம், ஹவு மச் டன், எவ்வளவு செய்தோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மேலும் இந்தியாவை பொறுத்தவரை இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் திட்டத்தை வந்து என்னன்னு சொல்லப்படுகிறதுனா அவுட்கம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சாதனை திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த திட்டத்தை வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, பர்ஃபார்மன்ஸ் திட்டத்தை பொறுத்தவரை அவுட்கம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒன் வேர்டில் வரக்கூடிய கொஸ்டின், நல்லா தெரிஞ்சுங்க. அதனால் இதை இந்தியாவை பொறுத்தவரை இது வந்து ஒரு சாதனை திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு டைப்பு பட்ஜெட்டோட நெக்ஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th பேலன்ஸ்டு பட்ஜெட் வைஸ் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா சமநிலை வரவு செலவு திட்டம், அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா சமநிலை இல்லா வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. Balanced budget is a situations in which estimated revenue of the government during the year is equal to its anticipating expenditure. அதாவது வந்து பேலன்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வந்து ஒரு இயரில் வந்து அரசு வந்து எந்த அளவு எதிர்பார்க்கிறோம் அந்த அளவுக்கான ரெவன்யூ. ஓகே, அந்த ரெவன்யூவை திட்டமிட்டுள்ள என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கோ அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலாக சமமாக இருந்தால் அது வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு. நல்லா தெரியுங்க. ஒரு ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாயில் அந்த திட்டங்களுக்கான செலவுகளும் நம்ம செய்கிற இல்லையா திட்டங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சரும் சமமாக இருந்தால் அது வந்து என்னது, பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா. கவர்மெண்ட்ஸ் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ, அதாவது அரசினுடைய திட்ட வருவாய் ஈக்குவல் கவர்மெண்ட் ப்ரப்போஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கவர்மெண்ட் வந்து எதிர்நோக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். இது ரெண்டு என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் அது வந்து என்னது, பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் பார்த்தியா, ரெவன்யூ. இது வந்து என்ன, அதாவது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெபிசிட் பட்ஜெட், பற்றாக்குறையான வரவு செலவு திட்டம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு பட்ஜெட், ஈக்குவலான இது பேலன்ஸ்டு வந்து. அப்புறம் சர்ப்ளஸ் பட்ஜெட். நல்லா தெரியுங்க. ஃபஸ்ட்டு வந்து பற்றாக்குறையாக இருக்குது பட்ஜெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவலாக பேலன்ஸ்டான பட்ஜெட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் இது பட்ஜெட், அதாவது உபரி வரவு, அதாவது எக்ஸ்ட்ரா வரவு வரக்கூடிய, அதாவது செலவு போக வருவாய் ரெவன்யூங்கிறது கூட இருக்கக்கூடியது, அதை உபரி வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பென்சிவ் லெஸ் தேன் ரெவன்யூ, எக்ஸ்பென்சிவ் ஈக்குவல் டு ரெவன்யூ, எக்ஸ்பென்சிவ் கிரேட்டர் தேன் ரெவன்யூ. ஓகே. இதான் வந்து இப்போ இது வந்து டெபிசிட் பட்ஜெட், அடுத்து நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட். இப்போ டெபிசிட் பட்ஜெட்டுங்கிறது ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸ்க்கு வந்து கஷ்டமான ஒன்று. பேலன்ஸ்டு பட்ஜெட்டுங்கையில் நார்மல் ஸ்டேஜில் ஈக்குவலாக இருக்குது, அதாவது வரவும் ஈக்குவலாக இருக்குது, செலவும் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு போகையில் சர்ப்ளஸ், அப்போ கண்ட்ரியோடைய ரெவன்யூ கூட இருக்குது, செலவை விட வருவாய் கூட இருக்குது. அப்போ கண்ட்ரி என்ன இருக்குது, குரோத்தை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. இது எல்லாமே என்னது, பேலன்ஸ்டு பட்ஜெட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு வந்து அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேயா. பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்னா சமநிலை இல்லாத வரவு செலவு திட்டம். ஓகே. த பட்ஜெட் இன் விச் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு ஈச் அதர் இஸ் நவுன் அஸ் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். அதாவது வந்து அரசினுடைய, அதாவது கவர்மெண்ட்டோடைய அது எதிர்பார்க்கின்ற அந்த ரெவன்யூ இருக்கு இல்லையா வருவாய், அந்த ரெவன்யூவும்
அது திட்டமிட்டுள்ள பிளான் பண்ணியுள்ள அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அது இரண்டும் எப்படி இருக்காது, சமமாக இல்லாத பொழுது, சமமாக இல்லாது இருந்தால் அதற்கு என்னன்னு பேர், அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு பேர். ஓகேயா. இந்த அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். இந்த அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படிங்கிறது 2 வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்று பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட், இன்னொன்று டெபிசிட் பட்ஜெட். ஓகேயா. அதாவது வந்து சர்ப்ளஸ்னால் ரெவன்யூ அதிகமாக இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கும். ஓகேயா. டெபிசிட் பட்ஜெட்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும், ரெவன்யூ கம்மியாக இருக்கும். அப்போ இந்த 2 ஒரு சுச்சுவேஷன் ஈக்குவலாக இருந்தால் அது பேலன்ஸ்டு பட்ஜெட் ஆயிரும். ஓகேயா. அதாவது அரசினுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவன்யூவும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பொறுத்தவரை 2 டைப்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சர்ப்ளஸ் பட்ஜெட், அனதர் ஒன்று டெபிசிட் பட்ஜெட். ஓகேயா. இப்போ சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சொன்னதான் சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெவன்யூ அதிகமாக இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அதாவது சர்ப்ளஸ் இருக்கும், ரெவன்யூவில் என்ன இருக்கும், சர்ப்ளஸ் இருக்கும். அதுதான் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு பேர். த பட்ஜெட் இஸ் எ சர்ப்ளஸ் பட்ஜெட் வென் தி எஸ்டிமேட்டட் ரெவன்யூ ஆஃப் தி இயர் ஆர் கிரேட்டர் தென் anticipated expenditures. அதாவது கவர்மெண்ட் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ லெஸ் தென் எஸ்டிமேட்டட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது அந்த இது கவர்மெண்ட்டுடைய அந்த வரவு சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அரசு எதிர்பார்க்கின்ற அந்த ரெவன்யூ இருக்கு இல்லையா, அதை விட அந்த ரெவன்யூவை விட எக்ஸ்பெண்டிச்சர் அது பிளான் பண்ணியுள்ள அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஓகே. அப்போ ரெவன்யூ அதிகமாக இருக்கும். அந்த ரெவன்யூ அதிகமாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, சர்ப்ளஸ் பட்ஜெட். செலவு கம்மியாக இருக்கும், ரெவன்யூ அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறோம், அதில் வந்து 700 நம்ம வந்து செலவாகுது, எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, மீதம் 300 மிஞ்சுது இல்லையா. அப்போ இது வந்து நமக்கு கிடைக்கிற அந்த மந்த்து கிடைக்கக்கூடிய சர்ப்ளஸ் இன்கம். ஓகேயா. அதாவது மீதம் உபரி இன்கம் அது. ஓகே. அது மாதிரி தான். அது மாதிரி கண்ட்ரியோடைய திட்டங்கள் பிளானிங் போடுறாங்களே, அந்த பிளானிங்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெவன்யூலேருந்து அந்த திட்டமிட்ட செலவுகளை விட ரெவன்யூ என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் என்று சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதனுடைய கண்டினியூஸாக நம்ம டெபிசிட் பட்ஜெட்னா என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.